அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அற்புதமான, அட்டகாசமான ஒரு வழிபாட்டு முறைங்க. நம்மள நிறைய பேருக்கு வெளியில இந்த வழிபாட்டு முறை எல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருந்திருக்காதுங்க. நம்ம பதிவில் கொடுக்குற வழிபாட்டை யாரு செய்கிறாங்களோ அவங்களுடைய பண கஷ்டம் என்பது அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ள நிச்சயமாக தீருங்க. சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது தமிழ் வருடத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை. அதுவும் விசுவாவசு பிறந்த இந்த ஆண்டின் துவக்கத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை. அதனால குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரத்துல நீங்க யாரெல்லாம் இந்த வழிபாடை செய்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசத்தை காட்டிலும் அடுத்த மாதமாவது வைகாசி மாதம் அமாவாசைக்குள்ள நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்க காணலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். அதனால இந்த பதிவை நீங்க யாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 27/4/2025 இரவு வரக்கூடிய 9 to 10 மணி இந்த 1 மணி நேரத்துல இந்த நீங்க வழிபாட்டை அவசியம் நீங்க செஞ்சிடுங்க. ஏன்னா மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையுமே பௌர்ணமி இந்த பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த நாள்ல நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் எதுவுமே நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்காகவும், பௌர்ணமி அப்படிங்கிறதும் நம்மளோட குலதெய்வத்தை வணங்குவதற்காகவுமே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு நாளாக இருக்கின்றது. அதனாலதான் ரெண்டுமே வழிபாட்டுக்குரிய நாள் என்று சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதால நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே இந்த 2 நாளையுமே இந்த வழிபாட்டுக்காகவே நமக்கு குறிச்சு வச்சிருக்காங்க. எப்பயுமே ஒரு மாசத்துல 2 நாள் நம்முடைய முன்னோர்களே நமக்கு ஏற்கனவே இத மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? இந்த 2 நாட்கள்ல நம்ம வழிபாட்டை சரியாக பயன்படுத்தி நாம ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நாம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடுங்க. எப்பயுமே நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்காக அமாவாசை என்று வந்தாலே நம்ம வழிபாட்டு முறைகளை நாம் எப்போதுமே அதை கடைபிடிச்சிட்டு வருகிறோம். ஆனாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சித்திரை மாத முதல் அமாவாசை என்று நம்ம முன்னோர்களுக்கான வழிபாட்டை எல்லோருமே செஞ்சிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா 12 மணிக்குள்ளாகவே நம்ம முன்னோர்களுக்கான படையலை எல்லாமே அதை போட்டு தர்ப்பணம் செய்கிறது, பிண்டம் தர்றது, எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது, இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்ம காலையிலிருந்து 12 மணிக்குள்ளே நம்ம இதெல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமாக வாயில்லாத ஜீவராசியான காக்காவுக்கு நம்ம சாப்பாடு வச்சு அவர்கள் நம்ம முன்னோர்கள் மனம் குளிர அவங்க சாப்பிடும் மாதிரி நம்ம சாப்பாடு வைக்கிறது ரொம்பவும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் நமக்கு பரிபூரணமாக இப்படி இந்த மாதிரி படையல் செய்வது நமக்கு கிடைக்குங்க. வாழ்க்கையில ஒருத்தவங்க முழுவதுமாக வெற்றி பெறணும் அப்படின்னா முன்னோர்களுடைய அருளும் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு நிச்சயமாக இருக்கணுங்க. இப்படி செய்வதனால கண்டிப்பாக நமக்கு முன்னோர்களின் அருள் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை இரவுல 9 to 10 மணிக்குள்ள நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரேனும் சுத்தபத்தமாக இருந்து, ஆனா இது வீட்டில் யாராவது ஒருத்தவங்க செஞ்சாலே போதுங்க, அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள்ல கண்டிப்பாக கிடைக்கும். இதுல தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல கல்லுப்புங்க. கல்லுப்பு என்பது ஐஸ்வர்யம் தரக்கூடிய ஒரு லட்சுமி தாயாருக்கு விருப்பமான ஒரு பொருள் என்றா சொல்லலாங்க. இதை நம்ம அமாவாசை என்று காலையில நம்ம வழிபாட்டை எல்லாமே செஞ்சுட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கெல்லாமே நம்மளோட குலதெய்வத்தையுமே நம்ம மனசுல நினைச்சிட்டு வழிபாட்டை செய்யும் போது இவங்க 2 பேரோட அருளுமே நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறமா இரவு 9 to 10 மணி இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது சுக்கிரஹோரை அப்படிங்கிறது வருதுங்க. அதனால நமக்கு சுக்கிரஹோரையோட அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தாந்திரிக வழிபாடு என்று அதை நம்ம சொல்லலாங்க. அதனால அனைவருமே இந்த பதிவை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. வருஷத்துல முதல் அமாவாசை இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நமக்கு பணவரவு அப்படின்றது அமோகமாக இருக்குங்க. நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் பணவரவு சம்பந்தப்பட்டமான பதிவுகள் எல்லாம் நம்ம போடுறோம். சில பேருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க. சில பேருக்கு நாங்க என்ன செஞ்சாலுமே அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்கங்க. கமெண்டில் சொல்றாங்க. ஆனா இப்படி வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்யணுங்க. இடைவிடாமல் தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்தா அப்படின்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்குங்க. இப்படி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர இருப்பதனால அன்றைய தினம் நாம முன்னோர்களை நினைத்து அவர்களை நினைத்து வழிபாடுகள் செய்து படையலிட்டு
அதுக்கப்புறமாக இரவு 9 மணி டு 10 மணி வரை சுக்கிரஹோரை இருப்பதனால ஒரு தாம்பூலத்தட்டின் மேலில் ஒரு அகல் விளக்குல கல்லுப்பு நிரப்பி அந்த கல்லுப்பு மேலே இன்னொரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு இந்த ஒரு தீபத்தை நீங்க நிலைவாசலுக்கு முன்பாக போற்றிவோ இதில் நீங்கள் வச்சு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும்போது மனதார ஆத்மாத்மாக நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் வளர்ச்சி அடையணும், எந்த தங்கு தடை இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மாத்மாக நம்ம முன்னோர்களை நினச்சி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி தாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.